பொதுவாக வந்து இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரத்துக்கு காரணமே வந்து கணவனோ இல்லை மனைவியோ தாண்டி நிறைய இவங்க மற்ற உறவுகளில் போய் சிக்கிறதுனால தான் இந்த முறிவே வருது இல்லையா? இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா மேம்? வந்து இந்த வசிய மை இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கள்ள உறவை வந்து கட் பண்ணிட முடியும் இவங்களால. ஸோ அப்போ வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அப்படியே அமைஞ்சிரும். அதாவது பிரிஞ்சே போயிருந்தா கூட இந்த வஷி மை வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு வஷி மைங்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 35 வயசானாலும் திருமண தடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் அப்படின்ற போது இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வரமா இல்லை சாபமா? அது வந்து போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவோ இல்லை எவ்வளோ பலாயிரம் வருஷம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த ஜென்மம் எடுத்திருப்போம். நம்ம எடுத்திருக்கும் போது அந்த காலத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் இந்த ஜென்மம் வந்து நடக்கும். அது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக என்னால் சொல்ல முடியும், இதுதான் நடக்குது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம கூட வசிய புகழ் ஹேமா மேம் இருக்காங்க. ஷீ இஸ் அ ஃபேமஸ் ஹீலர் அண்ட் அஸ்ட்ராலஜர். ஸோ இவங்க நம்ம கூட இன்னைக்கு இந்த பதிவில் இருக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வசிய புகழ் அப்படின்னாலே எல்லா மக்கள் மனசில் நிற்கிற ஆள் நீங்கள் ஒருத்தவங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நன்றி. ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா மேம் எந்த விஷயம் சொன்னாலுமே மக்களுக்கு கட்டாயமாக அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் வந்து மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் இருக்கும். மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பொருந்திருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்காம விட்டுருப்பாங்க. அடுத்து வந்து அதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுனா இருக்கணும். அப்படி இருந்தால் தானே ஒரு மேரேஜுங்கிறது லவபிளாக போகும். மேம், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரத்துக்கு காரணமே வந்து கணவனோ இல்லை மனைவியோ தாண்டி நிறைய இவங்க மற்ற உறவுகளில் போய் சிக்கிறதுனால தான் இந்த முறிவே வருது இல்லையா? இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பாக உண்மை தான். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் இவங்களுக்கு அவங்கள பார்த்து மனக்கசப்பு இருக்கும். அதே மாதிரியே ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு, இந்த மாதிரி. ஸோ கொஞ்ச நாளுக்குள்ளே போர் அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்னொரு லைஃபோ இல்லை இன்னொரு ஆளையோ தேடி போகிறது உண்டு. கள்ள உறவுனால பிரியறதுன்னா கண்டிப்பாக பிரியறது தான். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒய்ஃப் வந்து போர் அடிச்சிடும், இல்லை அவங்களுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒய்ஃபால் நிறைய டைம் வந்து ஹஸ்பண்டோட செலவு பண்ண முடியாது, இல்லை ஹஸ்பண்டாலேயும் வேலை பிஸியில் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த பிரிவு எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. அதை வந்து ஒரு சிலரால் அந்த பிளான் பண்ண முடியாமல் கொஞ்சம் வேலை பலுனால அப்படி இருந்துடுறாங்க. ஸோ அதனால் மனமுறிவு ஏற்பட்டு இவங்க என்ன ஆகுறது, இன்னொரு கள்ள உறவு வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுருக்கும் போது அங்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கச்ச இவங்க அதுக்குரிய விஷயங்கள் வந்து இந்த வசிய மை இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கள்ள உறவை வந்து கட் பண்ணிட முடியும் இவங்களால. ஸோ அப்போ வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அப்படியே அமைஞ்சிரும். அதாவது பிரிஞ்சே போயிருந்தா கூட இந்த வஷி மை வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு வஷி மைங்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷன். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையை கொண்டு தயாரிக்கிறதுனால அந்த மூலிகைக்குன்னு சில விசேஷம் இருக்குது. ஸோ அந்த மூலிகையை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வந்து அந்த வஷி மை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கள்ள உறவையும் கூட அவங்களால கட் பண்ணிக்க முடியும். அது வந்து சில ஹோமங்கள்னாலேயும் பஞ்சபூத சக்தி இருக்கு இல்லையா நமக்கு, அதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை கொண்டு இவங்களை வந்து அந்த ஹோமம் மூலயமா தீயில் இது பண்ணி
அவங்கள வந்து பிரித்து மறுபடியும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கு முடியும். மேம் இப்போது நிறையா முகூர்த்த நாட்கள் வருது. ஸோ நல்லா நிம்மதியாக வந்து நிறைய பேர் சந்தோஷமாக கல்யாணத்தை வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ கல்யாணமே ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் நீங்கள் அதுக்கு ஏதாவது இது வச்சுருக்கீங்களா? அதாவது 7ல் வந்து சூரியனும் செவ்வாயும் சனி ராகு அதெல்லாம் இருந்துச்சுன்னா கல்யாணம் வந்து திருமண தடை ஏற்படும். அதே மாதிரி 7ல் வந்து ராகுவும் கேதுவும் இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு மேலே தான் கல்யாண பிராப்தியும் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி கல்யாணம் உடனே ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஆஞ்சநேயரோட ஸ்லோகங்கள் படிக்கிறது, ஆஞ்சநேயர் கோயில் போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேறு சில விஷயங்கள் வசிய மை மூலயமா இப்போ ஒரு இடத்துல கல்யாணத்துக்காக பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த வசிய மையை அவங்க நெத்தியில் இட்டுட்டு போகலாம். எந்த பொண்ணோ இல்லை பையனோ பார்க்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல வசிய மையை வந்து நெத்தியில் இட்டுட்டு போனாங்கன்னா கட்டாயம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். எனர்ஜினா அந்த வசிய மைக்குள்ளே ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மூலிகையை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த மையை வச்சுட்டு போகும்போது அது வந்து இயற்கையிலே உருவாக்கப்பட்டது, இயற்கை மூலிகையை கொண்டு தான் தயாரிக்கிறது. ஸோ அது சில மந்திரங்கள்லாம் பண்ணி அது வந்து கொடுக்கும்போது, ஹோமங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது அவங்க அந்த மையை வச்சுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் பார்க்குற வீட்லேயோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குற வீட்லேயோ அவங்களுக்கு அந்த எல்லாரும் வந்து சம்மதித்து அந்த கல்யாணம் வந்து நடந்துடும். ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, 7ல் வந்து இந்த மாரிலாம் காம்பினேஷன்ஸ் இருந்தா வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேட்டான கல்யாணம் ஆகறதுக்கு வந்து இந்த ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இத தாண்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா மேம்? ஜாதகம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஜாதகத்துலேயும் இருக்கும். இல்லை ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி இருந்தனா கர்மாவோட அடிப்படையில் அது நடக்கும். ஏன்னா அந்த பூர்வ ஜென்மத்தில் பல பிறவிகளை கொண்டு தான் நம்ம இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கோம். ஸோ பூர்வ கடந்த கால பதிவுகள் அவங்களோட மனசுலேயோ இல்லை அவங்களோட ஜாதகத்துலேயோ அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது சிலர் முன்னோர்கள் செஞ்ச தவறுனாலையும் கூட அவங்களோட கல்யாணம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி, சில ஹோமங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட கல்யாணம் வந்து சீக்கிரம் நடந்துடும். ஓ, கர்மாக்கும் இந்த திருமணத்துக்கும் கனெக்டிவிட்டி கட்டாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதே வந்து அந்த கர்மாவோட அடிப்படையில் தான். போன ஜென்மத்தில் பல பிறவியை தாண்டி தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஜென்மம் எடுத்திருக்கும் போது நம்ம வந்து விதி அது செயல்படும். அது வந்து போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவோ இல்லை எவ்வளோ பலாயிரம் வருஷம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த ஜென்மம் எடுத்திருப்போம். அந்த எடுத்திருக்கும் போது அந்த காலத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் இந்த ஜென்மம் வந்து நடக்கும். அது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக என்னால் சொல்ல முடியும், இதுதான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து சில கர்மா கிளென்சிங் இருக்குது. அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது அதை நாங்கள் பண்ணுவோம். அதை பண்ணி தரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கர்மா கொஞ்சம் கலைஞ்சு அதுக்குரிய பரிகாரங்கள்லாம் செஞ்சு சில நீர்நிலையில் போயிட்டு அவங்க நீராடும் போது அவங்களோட கர்மா வந்து நிச்சயமாக குறைஞ்சிட்டு அவங்களுக்கு வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போகிறாங்க. உடனே இன்றைக்கே நடந்துருமானா கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மேம் ஒரு சில ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் மேம், அதாவது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை அக்கா தம்பியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜே ஆகாமல் இருப்பாங்க. அண்ணனுக்கும் ஆயிருக்காது, தங்கைக்கும் ஆயிருக்காது. இது எதனால மேம் ஒரு ஃபேமிலியில் குறிப்பிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஆகுது? அது வந்து பரம்பரையாக அப்படியே வர்றது. நம்மளோட ஜீன், அதாவது நம்ம டிஎன்ஏ அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ போன ஜென்மத்தில் யாராவது அவங்களுக்கு வந்து அவங்களோட முன்னோர்களுக்கு சாபம் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, அந்த குழந்தையே பிறக்கலை அப்படின்னா அவங்களோட வழியாக அந்த ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்கும். யாரோ ஒருத்தங்க சபிச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த சாபங்கள் அவங்களுக்கு வம்ச விருத்தி பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சிலருக்கு ஜாதகத்திலே கல்யாணம் பண்ணுற ஆட்களோட இருக்கும்போது சில தொடர்ந்து பிரச்சனைகளாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கர்மா தான் அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் அது வந்து நீங்கள் கேட்குறது வந்து தொடர்ந்து ஒரு வீட்டில் வந்து கல்யாணமே ஆகலை அப்படியே வருதுன்னா அது வந்து பித்ருக்களோட சாபங்கள் இருக்கும், முன்னோர் செஞ்ச பாவம் அதெல்லாம் இருக்கும்போது அதையும் கர்மா கிளென்ஸில் பண்ணும்போது அது வந்து சரியாகும். இது எப்படி மேம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இவங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குன்னு? அவங்களோட ஜாதகத்தை அனுப்பினாலே, அவங்க டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்புனாங்களாலே நாங்கள் பார்த்துட்டு உடனே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இந்த சாபங்கள் இருக்குது,
சிலருக்கு வந்து சுத்த ஜாதகமாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து செவ்வாய் தோஷமாக இருந்திருக்கும். திருமண பந்தத்தில் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கும்போது அவங்களால வாழ்க்கை வந்து சரியாக போகாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜாதகத்தை பார்த்தாலே எங்களால் சொல்லிட முடியும் என்ன அப்படிங்கிறது. அது வந்து பித்ரு சாபங்கள் ஒன்று இருக்கும், கர்மா சாபம் இருக்கும், கர்மா கிளென்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஹீலிங், சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டினியூஸாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து ஹீலிங் அது த்ரூ மெடிடேஷன் மூலயமா பண்ணுவோம். அது ஹோமம்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலி லைஃப்பும் நல்லா இருந்திருக்கு. நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களும் நல்லா இருக்காங்க இப்போ. ஓகே. இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னும் போது நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மித்தா மேம், இல்லை யார் வேணால் கல்யாணம் பண்ணலாமா? யார் வேணால் யாரை வேணால் கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு விதி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு எழுதப்பட்டது தானே இப்போ நம்ம பேசிகிட்ருக்குறோம். இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த நாளில் நம்ம 2 பேரும் இங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறது விதி. ஸோ அந்த டைம் நான் இந்த இடத்துல இங்கே வந்து உட்காந்து பேசணும்னு எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி தோணுனதில்லை. நான் எல்லாருக்கும் ஹீலிங் எல்லாம் பண்ணியிருக்கேன், யார்கிட்டையும் நம்ம சொன்னதில்லை. இப்போ தான் அந்த காலகட்டம் வரும்போது தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது வந்து சர்வீஸ் பண்ணணும் பப்ளிக் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகே மேம். இப்போது இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது எப்படி பண்ணுறது? உங்ககிட்ட எப்படி மேம் அது அணுக முடியும் கர்மா கிளென்சிங்? கர்மா கிளென்சிங்க்கு அவங்க வந்து ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அனுப்பணும். அனுப்பிட்டு இப்போ கண்டினியூஸாக நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விஷயமுமே எதில் போனாலும் தடையாக இருக்குது, எந்த விஷயமே நடக்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நோயிலேருந்து வெளியில் வந்துட முடியும். இப்போ கேன்சர் பேஷண்ட்டோ, சுகர் கண்டினியூஸாக இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அவங்களால வெளியில் வர முடியல, கோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க, அவங்களால வீட்டுக்கு வர முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹீலிங் மூலயமா பண்ணிவிடுவோம். ஒரு சிலருக்கு ஏஜ் ஆகிடுது அப்படின்னும் போது அவங்க வந்து தனிமையிலையோ இல்லை எதுலேயோ படுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஞானோதயம் வரும். ஐயோ, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம கை கால் நல்லா இருக்கும்போதே நம்ம செஞ்சுருக்க மாட்டோமா அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ அடுத்த லோகத்துக்கு அவங்க போகிறதுக்கு கூட கடைசியில் வந்து மரண பயம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஜென்மத்தில் விட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த கருட புராணத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த டைம் நம்ம வந்து இப்போ 80 வயசு ஆளுக்கே நம்ம வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணால் கூட அவங்க இறந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு அந்த பாதை வந்து தெளிவாக இருக்கிறதுக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த அந்த உடலை விட்டு ஆவி போகும்போது அவங்களோட பயணம் வந்து எப்படியும் 1 வருஷம் இருக்கும். ஸோ அந்த 1 வருஷத்து காலகட்டத்துக்கு எந்த அவஸ்தையும் இல்லாமல் அவங்க நேரடியாக போய் சேரத்துக்கு இந்த கர்மா கிளென்சிங் வந்து உதவும். சப்போஸ் வயசானவங்களாக இருந்தால், இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் கர்மா கிளென்ஸ் பண்ணால் வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே கூட வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கர்மா கிளென்சிங் நடக்கும். இப்போ பணமே கிடைக்கல, எனக்கு வறுமையிலே இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பண தடையெல்லாம் போயிட்டு வியாபாரம் நல்லா நடக்கும். அடுத்து வந்து பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும், வசதி வாய்ப்புகள் அவங்க பெறுவாங்க. மேம், இப்போது கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு வந்து கல்யாணம் ஆகி ஒரு சில தம்பதிகளால் சேர்ந்து வாழ முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பிரிஞ்சே இருப்பாங்க. இது எதனால்? பிரிஞ்சே இருக்கிறது வந்து அதான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறனால ஒன்று. அடுத்து இவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குது, அவங்க அம்மா அப்பா எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பாவ கர்மாக்கள் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து அம்மா அப்பா நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கோட லைஃபே சரியாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க. அதுக்குரியது கட்டாயம் அவங்க வந்து அந்த கர்மா கிளென்சிங் பண்ணி அந்த பொண்ணுக்கு அடுத்த தலைமுறைக்காவது நம்ம கெட்டது செய்யலனாலும் நல்லது செஞ்சு வச்சுட்டு போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும். ஓகே. இது எதனால் அப்படின்னா இவங்க பண்ண பாவங்கள் தான் அது. அதனால தான் அந்த வாழ்க்கை வந்து போகிறது. அப்பா அம்மா வந்து நிச்சயமாக ஏதோ ஒன்று பின்னால் பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடம் தவறு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஜென்ரேஷன் வந்து பாதிக்கப்படுது. ஓகே. அதில் வந்து இப்போ 5 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க 2 3 பேர் வாழ்க்கை நல்லா இருக்குது, இன்னும் 2 பேர் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா
இவங்க இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க சில சாபங்கள் இருந்திருக்கும். ஸோ அதனால் அடுத்த தலைமுறைக்கு அது பாதிக்குது. ஓகே. இப்போ டிவோர்ஸ் வரதுக்கு காரணம் என்ன மேம்? அப்போ நீங்க நெறைய சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுலாம் சொல்றீங்க இல்லையா? இத தாண்டி ஃபேமிலில வந்து கூட நெறைய டிவோர்ஸ் பார்க்குறோம். அது வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா மேம்? டிவோர்ஸ் ஆமாம், கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தில் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் ஆகிடும்னு இருக்கும். ஒரு சிலர் இந்த 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 டைமில் இறந்துருவாங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரீமேரேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ டிவோர்ஸ் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம்? ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்து மேம்? டிவோர்ஸ் நாங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடும். அது என்னங்கிறதெல்லாம் நம்மளால் அதெல்லாம் சில சீக்ரெட் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது மாற்றுது, இப்போ நீங்க ஒரு ஒரு இதை பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க. டிவோர்ஸ் எப்படி எதனால் அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கணவன் மனைவியோட பிரிவு அதெல்லாம் வந்து இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கும்போது ஒரு பெண்ணால் ரொம்ப நாள் வாழவே முடியாது. அப்படியே வாழ்ந்தால் கூட சில பரிகாரங்கள் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். ஓகே. இப்போ நீங்க ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா, கட்டாயமா இந்த கப்புள்ஸ்க்கு வந்து பிரச்சனை வரும், டிவோர்ஸ் வரும் அப்படின்னா, நீங்க ஏதாவது முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்வீங்களா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்களா தவிர்க்கலாமான்ட்டுன்னு? கண்டிப்பாக இந்த ஜாதகம் இவங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு கிளியராக நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்கோம். இந்த இந்த மாப்பிள்ளை வேணாம், இந்த பொண்ணு வேண்டாம், வேறு ஏதாவது பாருங்கன்னு நாங்கள் பாலிஷ்டாக சொல்லிவிடுவோம். அப்படியும் இல்லை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் செய்ய சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவன் விதிச்ச வழின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதுலேயும் சில மிராக்கிள்ஸும் நடக்கும் இல்லையா? சில ரொம்ப நாள் காதல் கண்ணில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைஃப் ஓரளவுக்கு போகும் இல்லையா? ஒரு சில பேருக்கு 40 வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது. அது ஏன் காரணமே தெரியாது. கேட்டால் சொல்லுவான், என்னன்னே தெரியலப்பா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு தடை இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் உங்ககிட்ட வந்து பார்த்து மேரேஜ் ஆயிருக்கா மேம்? அது ஆகியிருக்கு. எண்ணி 3 மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணமே நடந்துடுச்சு. ஒரு 37 வயசு இருக்கும். ஒரு ஆண், அவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அவங்களுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொன்னோம். பைரவரெல்லாம் சில வழிபாடெல்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து செய்ய சொன்ன உடனே அவங்க போயிட்டு வரும்போதே பஸ்ஸில் வரும்போதே அவங்களுக்கு அந்த கல்யாணத்தோட பிராப்தம் வந்து கிடச்சி அவங்க இன்றைக்கி செட்டில்டாக இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் குழந்தை கொடுத்துருவீங்களா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்லி அவங்களையும் ஒரு சில இடங்களுக்கு போக சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கி 2 குழந்தைங்க இருக்குது. நல்ல கிரேட் மேம். இப்போது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 15 வயசு 13 வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுவாங்க. அண்டு நிறைய குழந்தையும் பெற்றுருவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே. அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இயல்பான விஷயம்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 35 வயசானாலும் திருமண தடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் அப்படின்ற போது இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வரமா இல்லை சாபமா? இது வந்து சாபம் தானே. 30 வயசுக்கு மேலே கல்யாணமே ஆகலை அப்படின்னா அந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்க்கணுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அது வந்து சாபம் தானே. அது சாபத்தினால தான் அந்த விஷயங்கள் நடக்குது. அதை வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் சில பரிகாரங்கள் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க பரிகாரன்றது ஒன்றுமே கிடையாதுன்னா, நம்ம செய்கிற செயலுக்கு பதில் உண்டு இல்லையா? ஆமாம். அப்போ செய்யும் போது நம்ம வந்து இப்போ போய் இப்போ சிவராத்திரி வருது. ஸோ சிவராத்திரிக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சிவனை நினச்சி தான் இருந்து பாருங்கள். கட்டாயம் நீங்கள் எண்ணிய காரியம் அப்படியே நடக்கும். என்ன கேட்குறீங்களோ அப்படியே கொடுத்துருவாரு. சிவன் மாதிரி ஒரு அழகான ஒரு அபூர்வமான தெய்வம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன ஹோமம் வந்து பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த சிவனுக்காக வேண்டி ஹோமம் பண்ணி அதுலேருந்து ரக்ஷை எடுத்து அந்த கையில் கட்டி தான் பாருங்கள் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். அந்த ரக்ஷையை கட்டும் போது எந்த ஆபத்தும் வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து எல்லா 16 செல்வமும் கிடைக்கும் அந்த ரக்ஷையில். அந்த அளவுக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு என்னென்ன இந்த பூமியில் வேணுமோ அத்தனையும் அவர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து வரமும் இருக்குது, சாபமும் இருக்குது. கிரேட் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக சொன்னீங்க. ஸோ பார்த்துட்ருக்க நேர்கள், நீங்கள் வந்து மேமை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக நம்ம ஹேமா மேம் கொடுப்பாங்க. உங்களோட வேல்யூபிளான டைமை எங்களோட ஓஎஸ் பக்தி நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.